சின்ன ரெண்டு வழியாக நாங்கள் கடலில் எப்படி போகிறோம். கல்யாணம் கட்டிட்டீங்களோ? நீங்கள் இல்லை, அந்த விதையை செய்ய மாட்டேன். அம்மா அப்பா பார்க்கணும், உழைச்சி கொடுக்கணும். அம்மா அப்பாக்களை எழுப்பி விட்டு தான் இந்த காலம் முடியாத பிள்ளைகள் வந்து கிடைக்கிறது சரியான கஷ்டம் தானே தாய்மா இருக்கும் மேலே. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற இருக்கிற முதலாளி போய் வேலை பார்க்க அங்கே போகிறோம் வேலையடிக்கு. இப்போ நாங்கள் கடலை நோக்கி பயணிச்சு கொண்டு இருக்கிறோம். இந்த பெரிய சுவாரஸ்யமான சம்பவம் எல்லாம் இருக்குது. வாங்க கடலுக்குள்ளே போவோம், வாங்க போவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்து ரால் பிடிக்க போகிறோம். வாங்க ஒரு ரால் பிடிக்கிறத காட்டுறோம். ராலுக்கான விலை கூடி இருக்கிறபடியா இன்றைக்கு படியலோட ராலுக்கு ஒரு ஃபண்ட் எடுக்க போகிறோம். வாங்க. இப்போ நாங்கள் கடலுக்கு வந்து எங்களை விளைய கடலை விட ஆரம்பிச்சிட்டோம். ஏகே பிளாக் சேனலுக்கு புதுசாக வர நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற காணொலிகளால் என்னுடைய சேனலில் வேறு இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடலுக்கு போய்க்க அங்கே நடக்கிற சம்பவங்கள் அப்படியே நாங்கள் காணொலி விரும்புவோம் கூட தரவலாம். இன்றைக்கு எங்களோட நினைச்சிருக்கிறது கற்கோளத்தை சேர்ந்த 2 மீனவர்கள், ஒன்று அச்சுதன், மற்றது சுதர்சன். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கு நாங்கள் வந்தது இறால் பிடிக்கிறதுக்காண்டி. இறால் பிடிக்கிறது உண்மையிலேயே எல்லாராலையும் செய்யலாது. இன்றைக்கு நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்றதுக்காக கடலுக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து காலையோட நினைஞ்சிருப்போம். உங்களுக்கு கடலுக்கு போக பயம் இல்லையோ? சுனாமி வர போகுது, நாங்கள் இலங்கை அழியுமென்று சொல்லி இப்போ 31 அழிய போது நாங்கள் அழிய போது சாப்பிட்ற காலத்தில் அழியத்தானே உங்களோட போட்டில் தான் போய் ஓடிடுவீங்க நீங்கள் இந்தியாவுக்கு. கடலை இப்போ நம்பி வாழ்ந்துட்டோம், நம்ம கடல்ல இருக்கத்தானே போடுங்க, அது போகத்தானே உண்டு. கல்யாணம் கட்டிட்டீங்களோ? அந்த வேலையை செய்ய மாட்டேன். அம்மா அப்பா பார்க்கணும், உழைச்சி கொடுக்கணும். அம்மா அப்பாக்களை எழுப்பி விட்டு தான் இந்த காலம் முடியாத பிள்ளைகள் வந்து கிடைக்கிறது சரியான கஷ்டம் தானே தாய்மா இருக்கும் மேலே. கேட்க பாட்டுகள் ஒன்றும் படித்து இப்போ வேலை கொடுக்குறேன் இல்லையா? கவலையில் தான் பாடிக்கிறேன். என்ன பாட்டு படிப்பீங்க கடலில்? அது தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீர் தவிக்க வைத்தான். கவலையில் பாடினாங்க. இப்போ பாடுவோம், உங்களுக்கு கேட்கல பாருங்க. இப்போ நாங்கள் எங்கள்ட முதற்கட்ட வேலையை கடலில் விட்டுட்டோம் பாருங்க. இப்போ நாங்கள் எங்களை போட்டுக்கு இருக்கிற அடுத்த கட்ட வேலையை கடலில் விட போகிறோம். இன்னும் எல்லாம் சேர்ந்து கும்பிடுங்க எங்களுக்கு இறால் படணுமெண்டு. வாங்க, நாங்கள் கடலுக்கு வெளியே கடலுக்கு வெளியே விட்டு வரோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காற்று கவலத்தை பார்த்துட்டீங்களானே, பழுகிது காற்று. கையிலேருந்து விலையெல்லாம் மிஷினில் போகிற மாதிரி போகுது. காற்று பாருங்க. இந்த விலை வந்து டிஸ்கோ விலை. இது மேலே ஒரு பக்கம் மிதப்பு, ஒரு பக்கம் ஈயம் வந்து விட்டு இப்படியே நிலத்தில் போகுது. இப்போ வர நாள் 1 கிலோ 2000 ரூபாய் அள்ளிஞ்சாலும் பரவாயில்ல, நாள் தான் பிடிக்கிறது. பெருசாக போட்டுன்னு போகலைங்க நாடல்ல. நாங்கள்லாம் ராயா போகிறோம் பாருங்கோ. உங்களோட சேர்த்துட்டேங்க நானும் உங்கள் சிவா நினைஞ்சிருக்கிறார் எங்களோட. வாங்க, அவற்றை வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்காதார்கள். பார்க்குறீங்களா 3 பேர் வந்து சமாளிக்கலாம் இருக்கு இந்த வேலையை கடலில் வர்றதுக்கு. வேறமா இந்த போகமா விட்டு பெற எவ்வளோ சிக்கா வந்து மார்க்கு குழப்பி கொண்டு இருக்கு. இந்த கடலில் போய் தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு நாள் தான் எங்களை புதுவசத்துக்கு அடவுளைட்டு ரால் பண்ணுறாங்க. நல்லா உழைக்க கொண்டு நீங்களாம் கும்பிடுவோம். எங்களோட முழுமையான வேலையெல்லாம் கடலில் விட்டு முடியுது. இன்னும் 100 மீட்டர் கடலில் நல்லா இருக்கு எங்களை போட்டுக்கல. யாருங்கோ காற்றுன வேகத்தை இருந்து மாட்டாங்க பதியுது. புலம்பெயர்ந்து நிற்கிற நீங்கள் கடத்தொழில் செஞ்சுட்டு இப்போ வெளிநாட்டு நீங்கள் போகலான்னு கடத்தொழில் செய்ய இருக்கும். ஆனால் பார்க்கறதில்ல விடுவிடுப்பாக இருக்கும்.
வந்து பாருங்க இப்போ காலத்தில் முந்தைய மாதிரி இல்லை வேணுங்க சரியான கஷ்டம் முந்தித்தான் நிறைய கண்டு படத்தாலும் மீன் படம் ஆள் படம் இப்போ வேணுங்க இந்த காற்றுக்கே வந்து கஷ்டப்பட வேண்டி இருக்கு இருக்கு வாங்க வீடியோக்குள்ள தட்டுறான் வேலை முடிகிற கட்டத்தில் நாங்கள் இந்த விளையாடுகளை எல்லப்படுத்துகிற கம்பம் வணக்கம் நாங்கள் நாள் பிடிக்க வந்துட்டோம் காலை எல்லாத்தையும் கடலில் விட்டுட்டு நாங்கள் கனவை பிடிச்சி நிற்கிறோம் இந்த மறுமதி அது தான் நாங்கள் இந்த பழைய கடலை எடுத்துக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ 4 பேர் வந்திருக்கிறோம் இந்த ஒரு ஜூட்டி பிறகு வந்து கிடந்தாக தான் நானும் உங்கள் சிவா வேறங்கோ அவன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ எங்களோட நண்பர் தானவர் வேலை ஃபுல்லாகவே கடலுக்காக விட்டுட்டோம் 1 மணித்தேலாம் கொடுத்துருந்து பார்ப்போம் வேலைகளுக்கு கேட்டு பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவில் இணைஞ்சிருங்கோ வேலை ஓடுத்த முடிஞ்சது இப்போ வீட்டுக்கு இருக்கிற மண்ணுகள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டிருக்கிறோம் பாருங்க அப்படி இதில் அள்ளி எண்ணி கழுவி போட்டு தான் வேலைகளுக்கு அடிக்கிறோம் ஒரு 10-20 நிமிஷம் போட்டுட்டு தான் எழுப்பினோம் வேலை பாருங்கோ தண்ணி கூட அப்படியே மீன் ஓடுற மாதிரி இருக்கும் இதில் நாங்கள் தங்குச்சியாக கட்டிட்டு கடலுக்கு பிரிஞ்சு ஓடிக்கொண்டு அப்படியே மீன் ஓடுவாங்க பெரிய மீன் வந்து அப்படியே பிடிக்க அதில் போய் அப்படியே வாய்ப்பு பிடிக்க நாங்கள் அதை தூக்கி போட்டு தண்ணிக்க வச்சு காட்டுறது ஓடைக்க பிடி இருக்க வேண்டிய வேறங்கோ உண்மையான மீன் எப்படி ஓடுமோ அதை மாதிரி தான் இது ஓடும் இப்படி இதை உண்மையான மீன் வச்சு பெரிய மீன் வந்து அப்படியே கையில் வந்து ஹவ்வேக பின்னுக்கு இருக்கிற தூண்டிலாம் இந்த வாயில் மாட்டப்பட்டு எங்களை இப்போ நாங்கள் எங்கட விலையை எடுக்கிறதுக்காண்டி கடலில் விட்ட கொடியை நாங்கள் தேடி போயிட்டோம் இப்போ அந்த கொடியை பிடிச்சி நாங்கள் எங்கட விலையை எடுக்க ஆரம்பிக்க போகிறோம் தொடர்ந்து பாருங்க நாங்கள் விலை எடுக்க போகிறோம் என்னென்ன மீன் எங்கட விலையில் எடுக்கிறோம் தொடர்ந்து பாருங்க இப்போ நாங்கள் எங்கட விலையை எடுக்க வலிக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா எங்கட ஆரம்ப கடை வலையில் ஒரு சுறா குட்டி ஒன்று வந்திருந்தது அதுக்கப்புறம் சின்ன சின்ன மீன்கள் வந்து இன்னும் ஒரு ஆளுங்கிற கையில் விலையில் தொடர்ந்து வாங்க பார்ப்போம் இந்த வருதுண்டு நீங்கள் வந்து என்ன ராளக்கானிலே கடவுளே என்னப்பா மாயவா பார்த்தீங்களா தெரியும் எங்களோட விலையில பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பி கொண்டு வருது வேறங்கோ பார்த்தீங்கன்னா தெரியும் தான் வேலை எடுத்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கோ இந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் வந்தோன்னு இருக்கு மீன்கள் என்ன படிவா மாட்டில் ஒரு சுறா குட்டி அந்த மாட்டு போட்டு பார்ப்போம் இந்த இறாலுக்கு தான் இவ்வளோ கஷ்டம் இந்த இப்படி இறால் தான் பிடிக்க வந்த நாங்கள் இப்போ ஒரே ஒரு நாள் வந்திருக்கு கவர்மெண்ட் எதிர்பார்க்குறோம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் பார்க்க சும்மா மரியாதை படத்தில் தனுசு நின்று இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு கேங்க உண்மையிலேயே கஷ்டம் தான் விலை இழுக்கிறது என்ன இன்றைக்கு இறால் கொஞ்சம் வந்தபடியாக எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியலை ஆரம்ப கட்ட விலையில் பெருசாக இறால் இல்லை நாங்கள் இழுத்து கொண்டு கேட்க திடீரெண்டுங்கிற விலையில் ஒரு விஷமுள்ள ஒரு மீன் ஒன்று வந்திருக்கு அதை காட்டுறோம் பாருங்க தொடர்ந்து வழக்கமுறை இங்கே பாருங்கோ இதுதான் சாவல் என்று சொல்கிறது கடலில் இருக்கிற ஒரு விஷ இனம் இது குத்துச்சுதோ ஆக்கள் சரி முடிஞ்சிருக்கணும் ஆக்கள் அவ்வளோ விஷம் இதுதான் சாவல் கடற்கரைக்கு வரவர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கோ இது சரியான விஷம் நைஸாக பிடிச்சி அதை கடலில் விடக்கூடாது விடுமா அடுத்த சுறா எங்களுக்கு அடுத்த சுறா ஒன்று மாட்டுப்பட்டிருக்கு விலையில் கடலில் வருதுப்பா சின்ன ரெண்டு வழியாக நாங்கள் கடலில் விட போகிறோம் முதல்கட்ட வேலை இழுத்து முடிஞ்சுது அதில் 2-3 சுறா உயிரோடு வந்த வழியாக நாங்கள் அதுக்குள்ளே கடலையை விட்டுட்டோம் உண்மையிலே அது சின்ன இந்த வழியாக பாவம் தானே இப்போ நாங்கள் அதனால் கடலை விட்டுட்டோம் இப்போ நாங்கள் மீதமில் இருக்க விலைகளுக்கு வலிக்கிட்டு அதில் வந்து இறால் எல்லாத்தையும் தெரித்து எங்கள்கிட்ட பட்டைக்க போகிறோம் தொடர்ந்து காணொலியை பாருங்க இன்னும் காணொலி சுவாரஸ்யமாக இருக்கும்
மாதிரி இருக்காது. அங்கேயும் இங்கேயும் போய் வேலையில் பார்த்தீங்கன்னா இப்படி வேலையில் பண்ணுறதுன்ற பார்த்தீங்கன்னா தெரியுமா இருக்கும். ஒரு சீருக்கு வேலையில் பண்ணாது அங்கேயும் இங்கேயும் தான் போய் ஓடிச்சிருவீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இருக்கும். வேலை எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மேலே இந்த கலட்டோடம் பொறுமையாக கலட்டோடம் நாள் செலவுடைஞ்சுன்னா அது சந்தைக்கு வந்து விலை போகாது. ஓகே, தொடர்ந்துமே எங்களோட வேலையில் இறால் வந்துன்னு தான் இருந்தது. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், எங்களோட இறாலை தொடர்ந்துமே வந்தபடியாக நாங்கள் வீடியோ எடுக்கிற மெயின் பண்ணாமல் இறாலை கலட்டி எங்களோட பட்டைகளை போட்டு கொண்டுட்டோம். 1 கிலோ இறால் 2000 வேண்டபடியாக யாருக்கு தான் ஆசை இருக்காது, பெரிய கொண்டு இவ்வளோ தான் காசு. அதனால் வேகமாக கொஞ்சம் இறாலை தட்ட ஒழிக்கிட்டோம். இப்போ 3 பேருமே கொஞ்சம் பிஸி ஆகிட்டு எங்களுக்கு பின்னால் வந்தவர் வீடியோ எடுத்து வந்திருந்தவர். தொடர்ந்தும் நாங்கள் இறாலை எங்களோட வேலையிலேருந்து அகட்டி நிற்க மழை ஒன்று எங்களோட வேலைக்கு குறுக்கிட்டதுனால நாங்கள் கொஞ்சம் வேகமாகிட்டோம். தொடர்ந்து காலனியை பாருங்க, இந்த மழை எப்படி எங்களை திடீரென்னு இந்த காலையில் எப்படி மாறுதுன்றதை பாருங்க. மழையுடனான காற்று வந்தபடியால் மீதி காணொலி எங்களால் எடுக்க முடியாமல் போட்டுது. இப்போ நாங்கள் கரையை வந்து அந்த இறால்கள் எல்லாத்தையுமே வேலையிலேருந்து அகற்றி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாருங்க, எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வயசு போன சிலர் எங்களுக்கு உதவி செஞ்சு நிற்கிறோம். இப்போ வேறுங்க அந்த இறால் எல்லாத்தையும் அகட்டின அப்புறம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த எங்களை பட்டையில் போட்டு வச்சுருக்கோட்டு. உண்மையிலேயே தண்ணியில் தான் அந்த இறாலை போட்டு வச்சுருக்கணும், அப்போ இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த காணொலி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நன்றி, பாய் பாய்.